வெல்கம் டு த திசியஸ் கிச்சன். திசியஸ் கிச்சனுக்கு என்ன பார்க்க போகிறேன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தேசமே காரசாரமான காடை கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த காடை கிரேவி பரோட்டா சப்பாத்திக்கு செம்ம அட்டகாசமாக இருக்கும். ருசி அவ்வளோ நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் காடையை ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றீங்கன்னா கூட அவங்களுக்கு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு பிடிச்சி போயிடும். வாங்க இப்போ இந்த காடை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ காடை குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து தான் செய்ய போகிறோம். அது செய்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவு ஜீரகம், 1.5 ஸ்பூன் அளவு மிளகு, ஒரு பெரிய துண்டு பட்டை, ஒரு நட்சத்திரப்பூ, 5 கிராம்பு, கொஞ்சமாக கடல் பாசி, 3/4 ஸ்பூன் அளவு சோம்பு. இது எல்லாத்தையும் ஒரு பேனில் சேர்த்துட்டு அடுப்பை ஒரு மிதமான தீயில் வச்சு வறுத்துக்குங்க. அடுப்பை ஹையில் வச்சிடாதீங்க, இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். அடுப்பை மிதமான தீயில் வச்சு வறுக்கக்குள்ளேயே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நல்ல கமகமான மசாலா வாசனை வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதிகபட்சம் ஒரு 3 நிமிஷம், 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் ஆகும். பாருங்கள், 3 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்ல கமகமான நல்ல வாசனை வர ஆரம்பிக்குது. அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ஜாதிக்காய் எடுத்துருக்கேன். இது ஒரு 1/4 அளவு திருநாப்பில் இதில் சேர்த்துக்கலாம். ஜாதிக்காயோட வாசனை சூப்பராக இருக்கும் இந்த காடை கிரேவியில். பாருங்கள், ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால செய்ய முடியல, துருவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், பாருங்கள், துருவிட்டேன். இப்போ இதில் கடைசியாக நான் 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட முழுசாக மல்லி இருந்துச்சுனாக்கா நீங்கள் வதக்கக்குள்ளேயே 2 ஸ்பூன் அளவு மல்லியை சேர்த்து போல் வதக்கி சேர்த்துக்குங்க. என்கிட்ட குண்டு மல்லி இல்லாதோட்டி நான் தூளை சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ செய்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கங்க. இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டையை 2 உடச்சி வச்சுருக்கேன், 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 2 பிரியாணி இலையை கொஞ்சம் லைட்டாக அப்படி பிச்சப்பழம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 நார்மல் சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது புதினா கொத்தமல்லி சேர்த்து அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வதக்கத்தில் இதுக்கு ஒன்று அடுப்பை குறைச்சி வச்சு வதக்கிக்கலாம். பாருங்கள், 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இது நான்ஸ்டிக் பேன்ன்றதுனால அடி பிடிக்காது. அடி பிடிச்சதுனால நல்லா வதங்கிச்சு நான் எப்போவுமே சொல்லுவேன். ஆனால் நான்ஸ்டிக் பேனே அடி பிடிக்காது. இல்லை, 2 நிமிஷன்றது கரெக்டான அளவாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 3 தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இதோட சேர்த்துக்கலாம். நார்மல் சைஸ் தக்காளியாக எடுத்துக்கேன். 3 வெங்காயத்துக்கு 3 தக்காளி கரெக்டாக இருக்கும். அதே போல் நம்ம தக்காளி முழுசாக சேர்க்கறத விட கிரேவிக்கு அரைச்சி சேர்க்கறது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த தக்காளியோட பச்சை வாசம் போய் இன்னும் நல்லா பிரிஞ்சு வரட்டும். தக்காளி கூடவே 2 பச்சை மிளகா கீரைனா போல் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கி வரட்டும். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். அடுப்பில் குறைச்சி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சு மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். தனியாக அரைச்ச காஞ்ச மிளகாய்த்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நான் மிளகு சீரகம் மிச்சமாக சேர்த்துருக்கோம். ரொம்ப காரம் அதிகமாக அரைச்சா நல்லா இருக்காது. ஒரு 1/4 ஸ்பூன்
மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கிக்குவோம். அவ்வளோதான், நல்லா வதக்கியாச்சு. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோ தண்ணி சேர்த்தாச்சு. இது கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி 4 காடை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதோட சேர்த்துக்கலாம். முழுசாகவே சேர்த்துக்கிறேன். காடையோட ஈரல் அவ்வளோதான் சேர்த்துட்டு இப்போ காடை கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதித்து நல்லா சுண்டி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சு தண்ணி நல்லா சுண்டி வரட்டும். இடையில காடையை நல்லா திருப்பி போட்டுக்குங்க. பாருங்கள், ஓரளவு கிரேவி கட்டியாக திக்காக இருக்குது. நீங்கள் அடுப்பை குறைச்சி வச்சே குக் பண்ணுறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். அடுப்பை குறைச்சி வச்சு குக் பண்ணால் தான் இந்த காடைக்குள்ளே நல்லா மசாலா இறங்கி நல்லா ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும். இது இன்னும் நல்லா சுண்டி வரட்டும். இடையில காடையை திருப்பி போட்டுக்குங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. இன்னும் ஒரு அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். உங்களுக்கு இந்த பதமே ஓகேனாக்கா ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். நம்மளோட காடை கிரேவி நல்லா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட காடை கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த காடை கிரேவி எப்போவுமே நான் சப்பாத்தி பரோட்டாக்கு தான் செய்வேன். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் சப்பாத்திக்கும் பரோட்டாக்கும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.